அவன் இங்கே படுத்திருக்கா, அவன் இங்கே படுத்திருக்கா. அவன் எழுந்திரிச்சா இவன் எழுந்திருப்பான், நடந்தா நடப்பான் இவ. ஏன்னா அவன் வேணும், அவன் இருந்தால் போதும் இவளுக்கு. நான் படுக்கலான்றத சரி கொஞ்ச நேரம் அப்படியே படுக்கலான்னா அவள் படுக்கணுமா இல்லையா? நீ படுக்கணுமா? உங்க அண்ணனா? உங்க அண்ணனா? என் பையன் உங்க அண்ணனா? இந்த குளிருக்கு ரொம்ப சரியான காத்துங்க. இந்த காத்துக்கு அதுக்கும் மழை வேற லைட்டா, அதனால அந்த குளிருக்கு அதுக்கு தூங்குற கெதியாவே இருக்கிறான். சாப்பிட்ற அளவு இல்லையா, 24 மணி நேரம் மேடம் தூங்கணும். இங்கே படுப்பா, சோபால படுப்பா, அங்கே போய் படுப்பா, அங்கே படுப்பா, இதே வேலை தான். சின்ன சின்ன தூங்குறியா? தூங்குறியடி தங்க, தூங்குறியடி. செத்துங்க போத்துலையா? குளிர்ல போத்தி விடவா? நம்மளுக்கு தலகாணி இல்லை, அவளுக்கு தலகாணி. சரியான தூக்கம். சரியா கூட்டினாலே சரி. பாருங்க எத்தனை தடவை கூட்டினாலும் இந்த வெயில் அடிக்குது. வெயில் அடிச்சாலும் உரைக்க மாட்டேங்குது. வெயில் அடிச்சாலும் உரைக்கிறது. உள்ள வந்து உதிருது அப்படியே, காஞ்ச எல்லாம் உள்ள வந்துடுது. அப்படியே இந்த குப்பை அப்படியே உள்ள வந்து எல்லாம் கூட்ட முடியல. சீமா நான் இப்படி கூட்டினா இப்படி உள்ள போகுது, அப்படி கூட்டினா இப்படி போகுது. அதனால அப்படியே கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா கலந்துருக்கேன். ஃபர்ஸ்டால நல்லா வாடி இருந்தது, நல்லா பெரிய அளவு கண்டுட்டாங்க. சரியான காத்து. செம சரியான காற்று பாருங்க. சரியான காற்றுங்க. நம்ம ஊருக்கு தெரு இதுதான். கடைக்கு போனாலும் இப்படிதான் போகணும், இப்படிதான் போகணும். சரியான காத்துங்க. நல்லா துணியெல்லாம் மேலே காய போடவே முடியல ஓரளவு. ஆனால் காஞ்சிருது, ஆனால் காற்றுக்கிறது காஞ்சிருச்சு. எல்லாம் எடுத்தேன், மண் அப்படியே தண்ணி போடுது. ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லாம் மழையாக காத்துன்னு சொல்லுங்க, ஆமான்னு தான் சொல்லுங்க. பாருங்க வெளியே போயிட்டு வர 2 பேரும் எப்படி போட்டு படுத்துருக்கானுங்கன்னு பாருங்க. நாய்க்குட்டி இப்படிதான் பண்ணுதான்னு பார்த்து சொல்லுங்க. இன்னும் எந்த அளவுக்கு